என்னுடைய கேள்வி என்ன, பகுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறதும் கடவுள் மறுப்பு கொள்கையும் இந்துக்களை மட்டும் சார்ந்தே இருக்கிறது. உங்களால ராமன் இல்லை, சிவன் இல்லை, பிள்ளையார் இல்லை என்று சொல்ல முடியும், அல்லாஹ் இல்லை, ஜீசஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா? தயவு செய்து நேரா போய் பெரியார் சிலை இருக்குங்க, அதுல போய் பாருங்க. தேர் இஸ் நோ காட், தேர் இஸ் நோ காட், தேர் இஸ் நோ காட் அட்டால் போட்டிருக்கேன். நான் கேட்கறது, நான் கேட்கிற கேள்விக்கு தயவு செய்து நீங்க பதில் சொல்லுங்க. நான் நிச்சயம் சொல்றேன். கடவுள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏன் சொல்ல தயங்குறீங்க? இந்து கடவுளும் இல்ல, முஸ்லீம் கடவுளும் இல்ல, அது எந்த கடவுளும் இல்லைன்னு தான் அர்த்தம். பெரியார் நான் கேக்குறேன், பெரியார் பிராக்கெட் போட்டிருக்காரா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிராக்கெட் போட்டிருக்காரா? பெரியார் பிராக்கெட் போடல. கடவுள் இல்லை, இந்து கடவுள் இல்லை, கிறிஸ்துவ கடவுள் உண்டு அப்படின்னு போட்டிருக்காரு. பெரியார் பிராக்கெட் போடல. ஆனா அவருடைய வழித்தோன்றலா இருக்கக்கூடிய நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி குறிப்பிட்டு சொல்லி நீங்க பலமுறை சொல்றீங்க. தயவு செய்து நீங்க தேச திருப்பாதீங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்றது எல்லா